அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மே 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, முழுமையாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்ற அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் காரிய தடை, சிரமம் என அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதியாகவே தகர்த்தெறிவதால் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பு, கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும், சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றை தவிடுபொடியாக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள், படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளுக்கு மிக பெரிய அளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார். அவருடன் இணைந்து ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் வலம் வருகிறாருங்க. 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது புதனும் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனின் சப்தம பார்வை ஜென்மராசிக்குள் பதிவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த பணிகளில் எவ்விதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் சிறப்பாக வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் அலைச்சல் சிரமமும் இந்த தருணத்தில் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக எவ்விதமான சிக்கலும் இன்றி துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுப்பெறுவதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. சொத்துக்களை வாங்கக்கூடிய நிகழ்வுகளிலோ அல்லது சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியிலோ ஏற்பட்ட காரிய தடைகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை விரைவாகவும் துரிதமாகவும் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக உச்சம் பெற்ற அமைப்பிலிருந்து விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். 10இல் ஆட்சி பலம் பெறக்கூடிய
சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த பல காரியங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக 9இல் நுழைகிறார். முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அந்த இடத்தை நோக்கி நகருகிறார். இந்த வாரம் மட்டும்தான் முழுமையாக அஷ்டமத்தில் இருக்கிறார். இறுதி தரவாயில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே நிறைவான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகுவும் அவருடன் இணைந்து விட்டார். கேது லாபஸ்தானமாகிய 11இல் வலம் வருகிறார். ஆனால் திருக்கணிதத்தின்படி சனி யோகஸ்தானமாகிய 6இல் இருக்கிறார். ராகுவும் அவருடன் இணைந்து வலம் வருகிறார். கேது விரயத்தில் இருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் சரி, பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சனியும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். புதிய தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, வருமான உயர்வு என பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவை விலகி இந்த தருணத்தில் உறுதியாகவே இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.